ஹாய் அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பெப்பர் சிக்கன். இந்த பெப்பர் சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலான ஜாஸ்மின் ரோஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இனிமேட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ மறக்காமல் கண்டிப்பாக வரும், பாருங்கள். சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்குவோம். நம்ம கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அதோட 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். நான் சின்ன சைஸாக இருந்ததுனால தக்காளி 2 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் மசாலா பொருள் சேர்த்துக்கிட்டோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம இப்போ செய்ய போகிற சிக்கன் வந்து பெப்பர் சிக்கனுங்கிறனால காரத்துக்கு நம்ம அதிகமாக பெப்பர் தான் சேர்க்க போகிறோம். அதனால சும்மா சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை அதோடு சேர்த்துக்குவோம். நம்ம இந்த சிக்கனை தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க போகிறது கிடையாது. அந்த எண்ணெயிலே நம்ம கிரேவிலேயே அது நல்லா சுருள வெந்து வரட்டும். நல்லா 5 நிமிஷம் மசாலாவோட சேர்த்து மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு சிக்கனில் இறங்கும். நம்ம முன்ன அந்த மசாலா வெங்காயம் வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டோம். உப்பு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் போட்ட உப்பு இப்போ சிக்கனுக்கும் சேர்த்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் போடலை. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் நல்லா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூனுக்கு மேலே போடுறேன். ஏன்னா எங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பெப்பரு எல்லா சிக்கன் மேலேயும் பாடுற மாதிரி சேர்த்துங்க. நல்லா கிண்டி விட்டு ஸோ உங்களுக்கு தெரியல நல்லா கிரேவி நல்லா கலர்ஃபுல்லான காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த காரசாரமான பெப்பர் சிக்கனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.